வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பாஸ்மதி பிரியாணி. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 2 தடவை கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. தக்காளியை ஒரு 1/4 கிலோ எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 1/2 கிலோ எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. 10 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து அதுவும் ஒரு சின்ன கப் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பெருஞ்சீரகம், 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் காரத்தூள், 3 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை மற்றும் தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் மற்றும் நெய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பில் குக்கரை வைங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. வாசனைக்காக நெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு வதக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பு போடும்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது கைவிடாமல் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் அழகாக கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா வெங்காயத்துடைய கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளியை போடுங்க. நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு அந்த தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த தக்காளியும் நல்லா போட்டு வதக்குங்க. இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக நிதானமாக சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற அந்த சிக்கனை எடுத்து 1 கிலோ சிக்கனை எடுத்து அதையும் அந்த மசாலா கூடவே போட்டு நல்லா போட்டு கிளறுங்க. நல்லா மசாலா கூட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் அந்த சிக்கன் மசாலாவோடைய ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழகாக கிளறுங்க. நல்லா ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா அழகாக கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா கிண்டி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும்.
வச்சிருக்கிற மசாலா இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்குங்க. மூணு ஸ்பூன் கரம் மசாலா தூள், நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம அந்த பாசுமதி அரிசிக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 4 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்துறதுனால 6 கிளாஸ் 1க்கு 1.5ன்றதுனால 4 கிளாஸுக்கு 6 கிளாஸு தண்ணி ஊற்றிருக்குறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை கணக்கு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. இப்போ நாங்கள் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி இப்போ நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன தேவையான அளவுக்கு உப்பு காரங்கிறத நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் காரத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த பாசுமதி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கன் கலவையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நல்லா சேர்ந்து முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டினா உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக மெதுவாக கிண்டி விடுங்க. ஒரு சில அரிசிகள் புது அரிசி பழைய அரிசின்னு ஒன்று இருக்கும். பழைய அரிசிக்கு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. புது அரிசியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அந்த புது அரிசி குழஞ்சி போயிடும். அதனால் புது அரிசியை புதுசாக இருக்கிற அந்த பாசுமதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். பழசுக்கு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும்.
நல்லா விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சு அப்பப்போ மூடி போட்டு திறந்து அழகாக கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. உடையாம பார்த்து கிண்டுங்க. நல்லா அரிசி வந்து நல்லா உடையாம பார்த்து கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டு மூடி குக்கரில் இருக்கிற அந்த ஆவி வெளியில் போகாத வரைக்கும் வெயிட் போட்டு மூடுங்க. மூடினதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க. 20 நிமிஷம் கழித்து குக்கரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான பாசுமதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும்.